ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து 2 ஷீட் எடுத்திருக்கேன். இது மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஒட்டிடலாம். அதே போல் இதுவும் பேக் சைடு திருப்பி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஷீட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிகிட்டே வரலாம். இது ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இது வந்து குட்டியாக ரோஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப நெருக்கமாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா தான் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கேப்பாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக சுற்றிட்டு கீழே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ விட்டு அந்த இது க்ளூவோடு சேர்த்து நம்ம ஒட்டிடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டி ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு நிறைய பீஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எவ்வளோ பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுதோ ஒரு சர்க்கிளுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரே கலரில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மல்டி கலர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிகிட்டே வரணும். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். பேப்பருங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி நல்லா நெருக்கமாக வந்து நான் அதை ஒட்டிகிட்டே வரேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து இந்த ரோஸ் வந்து வச்சிடலாம். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் ஹார்ட் மாதிரி இருக்குல்ல, அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே கூட பூ ஒட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஹார்ட் மேலேயே ஃபஸ்ட்டு பூவெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஒட்டிக்கலாம். நெருக்கமாக ஒட்டினீங்க அப்படின்னா தான் கார்ட்போர்ட் தெரியாது, பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் எவ்வளோ நெருக்கமாக முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலரில் இருந்தது அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்டை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸில் வந்து இது மாதிரி நம்ம பேப்பர் பைப் செஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணை வந்து ஒரு கார்னராக வச்சுட்டு நம்ம இப்படியே ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு பேப்பர் பைப் கிடச்சிரும். நீங்கள் வந்து க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கையிலே பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும், இல்லைனா உடனே பிரிஞ்சிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் பைப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு இன்னும் 2 தேவைப்படும், அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கிளை வந்து பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த 3 ஸ்டிக்கையும் அதில் ஒட்டிடலாம். ஃபெவிகாலில் ஒட்டுறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒட்டுறதுக்கு, உடனே ஒட்டாது. ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிடும். இப்போ இது 3 பீஸையும் வந்து நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறம் முன்னாடி திருப்பிட்டு இப்போது நம்ம மேலே வந்து சர்க்கிளில் வந்து ஒட்டி வச்சுருக்கோம்ல அதே மாதிரி அந்த ஹார்ட்டும் ஃப்ளவரும் சேர்த்து வச்சுருக்கோம்ல அதே மாதிரி கீழேயும் 3 இதுவும் ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து நான் 3 லைன் வச்சுருக்கேன், நீங்கள் 5 லைன் வேணாலும் வச்சுக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அழகாக வந்து வாலில் டெக்கர் பண்ணிக்கலாம்.